ஈரோடு மாவட்டம் கலுங்கியம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பட்டாவில் பெயர் சேர்க்க லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சசிகுமார் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் மணிமேகலை ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 2 பேரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் பிரிவு அருகே பேப்பர் லோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோபிச்செட்டிப்பாளையம் தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்த நிலையில் வாகனத்தில் இருந்த பேப்பர் லோடுகளை மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் பகுதியில் அனுமதியின்றி நடைபெறும் கன்றுவிடும் திருவிழாவில் கன்றுகளின் ஆசன வாயில் இரும்பாலான கிளிப் மற்றும் மிளகாய் எலும்பிச்சை சாறு பூசி கன்றுகளை சிரமப்படுத்தும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமாரிடமிருந்து தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டும் என வலியுறுத்தி காமராஜர் நகர் பொதுமக்கள் நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையின் இருபுறங்களையும் தோண்டி சாலையின் அகலத்தை குறைத்தது குறித்து பேரூராட்சி தலைவரிடம் கேள்வி எழுப்பியதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் திரு முத்துக்குமார் திடீரென்று இருபுறமும் செல்வியை கோரி பாதையை மிக குறுகலாக வாகனங்கள் செல்லாத முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கும் போது பொதுமக்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரிடம் முறையிட்டு அந்த வாகனத்தை எல்லாம் வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி ஏனுவாறு தேர்தல் என்று செய்யும் போது அது 3 மீட்டர் அளவுக்கு தான் போடுவோம் என்று அவர் பேசி வாக்குவாதம் செய்து எங்களை மிரட்டினார். அதில் போட்டோ ஆதாரங்களும் உள்ளது, அந்த படங்கள் எல்லாம் அதில் உள்ளது. மற்றபடி நேற்று பெய்த மழையில் அந்த தோண்டிய பகுதியில் தண்ணீர் தேங்கியதால் சாலை தெரியாத காரணத்தினால் ஒரு பள்ளி வாகனம் செய்து சிக்கி ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருந்தது. நல்ல வேலை தப்பிவிட்டது. அதனால இதை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பிஐயாவும் தலையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பும் இந்த ரோடு சீரமைப்பும் எங்களுக்கு செய்தபடி கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் மேல்வாலை கிராமத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடையில் மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்த கடையின் உரிமையாளர் மணிகண்டன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மை சமேத கைலாசநாதர் கோயிலில் அமைந்துள்ள காலபைரவர் சாமிக்கு ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காலபைரவரை வழிபட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான தமிழ்நாடு அரசின் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணை மாவட்ட ஆட்சியர் மலைமகள் தமிழ் கனவு நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து மாணவ மாணவிகளிடம் எடுத்துரைத்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிப்பாளையம் பகுதியில் பரப்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்காலின் கரை உடைந்ததன் காரணமாக பாசன நீர் ஊருக்குள் புகுந்தது. மேலும் கால்வாய் கரை உடைந்து விவசாய நிலங்கள், தென்னந்தோப்பு மற்றும் ஏரி காலனிக்குள் நீர் புகுந்ததால் கால்நடைகளை பத்திரப்படுத்த வேண்டும் என விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூரு ரயில்வே பிரிவில் நடைபெறும் தண்டவாள பாதை பணிகள் காரணமாக சில ரயில்கள் தருமபுரி மற்றும் ஒசூருக்கு செல்லாது என்று சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி பெங்களூரு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ், பெங்களூரு காரைக்கால் ரயில் மற்றும் கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட பெங்களூரு ரயில்கள் மாற்றுத்தடமாக கிருஷ்ணராஜபுரம் திருப்பத்தூர் வழியே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் பிரதமரின் புதுப்பிக்கப்பட்ட பயிர் காப்பீடு திட்டத்தில் ரபி பருவ பயிர்களான வாழை, தக்காளி, வெங்காயம், மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம் என மேலும் விவசாயிகள் அருகே உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் பொது சேவை மையங்கள் மூலம்
பயிர் காப்பீடு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.